இந்த முதல்வரை போல் அதிர்ந்து பேசாத ஒரு முதல்வரை யாரும் கண்டிருக்க முடியாது. கருணையின் உறைவிடமாக மனிதநேயத்தின் மாண்பாளராக இருப்பவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். துணை முதலமைச்சரை எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு காட்சியளித்துக் கொண்டிருப்பார். இதுவரையில் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட யாரையாவது அதிர்ந்து பேசினார் என்று காட்டுங்கள் பார்க்கலாம். ஆணவம் என்பது எங்களுக்கு எந்த காலத்திலும் வந்தது கிடையாது. நம்முடைய அமைச்சர் தான் ஆணவத்தின் உச்சியிலே இருக்கின்றார். வார்த்தை பிரயோகம் என்பது ஒரு முறை கூட அவர் உண்மை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அன்பார்லிமெண்ட் வேர்டு எதுவோ அதைத்தான் பயன்படுத்தக்கூடியவர் நீங்கள் சொன்ன அந்த முன்னாள் அமைச்சர் அவர்கள். திமுகவை பொறுத்தளவில் இது வளர்ந்து வருகின்ற இயக்கம். கடந்த தேர்தலில் இன்றைக்கு குற்றச்சாட்டு சொல்லி அமைச்சர் சொன்னார், எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் எங்கள் ஆர்வீர் தளபதி அவர்களை எதிர்த்து நானே போட்டியிடுவேன், என்னை எதிர்த்து அவர் போட்டியிட ராயபுரத்தில் தயாரா என்றார். அப்பொழுது எங்களுடைய முதலமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார், உன்னை எதிர்த்து நான் சாதாரணமான ஒரு தொண்டனை நிற்க வைத்து உன்னை வெற்றி கொள்வேன் என்பார். யாரென்றே அறிமுகம் இல்லாத ஐடி மூர்த்தியை களமிறக்கினார். அவரிடமே தோற்று ஓடியவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த நபர். ஆகவே அவர் கூற்றுக்கெல்லாம் பெரிய விளம்பரம் நமக்கு தேவையில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. முடிந்தால் அவர் அதே ராயபுரத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வரட்டும். அதன் பிறகு இது போன்று ஏதாவது கேள்விகள் எழுப்பினால் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். இதுக்கு மேலே போட போறீங்க, கேட்டுக்கினே இருக்கிறீங்க. கண்டிப்பாக மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் சென்னையை பொறுத்தளவில் 24/7 தயாராக இருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் நம்முடைய தமிழகத்துடைய துணை முதலமைச்சர்களும் தொடர்ந்து கலாய்விலே இருக்கின்றார். எங்களை போன்ற அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அதோடு கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தோழரும் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கூறிய பிற மாவட்டங்களில் கூட அந்தந்த மாவட்டங்களில் பருவமழை வரும், இந்த மழை மீண்டும் தொடரும் என்று கணிக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பு அமைச்சர்கள் தொடர்ந்து களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இல்லை என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிடுறேன். நிச்சயமாக எந்த சூழலையும் எதிர்கொள்வதற்கு தான் இந்த அரசு தயாராக இருக்கின்றது. இயற்கை சீற்றங்களை ஒரு சில நேரங்களில் கணிக்க முடியாத காலங்களில் இது போன்ற சிறு சிறு நிகழ்வுகள் நடக்கின்றது. அதற்கும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. வருமுன் காப்போம் என்ற சொல்லிற்கு ஏற்பபடி இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வை பொறுத்தளவில் ரேவர் கருவி இயந்திரங்கள் என்பது சுமார் 36 மாவட்டங்களுக்கு இந்த நிலங்களை துல்லியமாக அளவீடு செய்கின்ற இந்த ரேவர் கருவி இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் 38 தனி வட்டாட்சியர்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு 172 உரிமம் பெற்ற அளவையாளர்கள் உதவியாக இருந்து அந்த பணியை முடுக்கிவிடுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ரேவர் கருவியினுடைய மதிப்பு 1,83,00,000 ரூபாய் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.